வெல்கம் டு ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல்ஸ். இப்போ இந்த இஸ்ரேல் ஈரான் வாரில் நாம் குறிப்பாக நம்ம என்ன பார்க்க வேணும்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸஸை நாம் நல்லா நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ரிஃப்ளெக்ஷன் எல்லாருடைய எக்கனாமிலையும் இருக்கும்ன்றதுக்காக நான் இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து எக்கனாமிஸ்ட்லாம் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வரப்போகிற நாள்களில் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எப்படி இருக்கும், எங்கே போகும்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் ட்ரம்ப்போடைய டேரிஃபு, ஒரு பக்கம் இஸ்ரேல் ஈரான் வாரு, அதில் அமெரிக்காவுடைய தலையீடு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது க்ரூட் ஆயில் ப்ரைஸும் எங்கேயோ போகும்னு தோணுது. அமெரிக்கா பொருளாதாரம் அதிபாதாளத்தில் போகும். அடுத்தபடியாக ரேட் கட் வர்றது சந்தேகம்தான். பவுல் சொன்ன மாதிரி 2026 வந்தாலும் வரலாம். இது கோல்டுக்கான பாதிப்பான செய்தி. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்ப்போம். RS3 $76.350, RS2 $75.700, RS1 $74.500, pivoting point $72.600, support $71.700, support to $70.900. ஸோ இதுதான் ஆயிலுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தற்போதைய ப்ரைஸ் ரைஸுக்கு என்ன காரணம்னாக்கா, ரைசிங் ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அதுதான் ரீசனாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத இப்போ க்ரூட் ஆயில் இஸ் த நெக்ஸ்ட் அசட் கிளாஸாக இருக்கும். எதுக்கு பாட்டிலானா ஈக்விட்டி அண்ட் பாண்ட்ஸ்க்கு பதிலாக க்ரூட் ஆயில் தான் நெக்ஸ்ட் அசட் கிளாஸாக இருக்கும். ஸோ அதனுடைய ப்ரைஸும் நிறைய மேலே போகுது. சப்ளை அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் எல்லாமே வருது. ஏன்னா இப்போது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை சொல்ல போது நல்லா கவனம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்ற ஒரு வழித்தடம் யூரோப்பியன் கண்ட்ரிக்கும் ஏஷியன் கண்ட்ரிக்கும் இடையில் இருக்கிற கப்பல் போக்குவரத்துக்கான முக்கியமான வழித்தடம். அந்த வழித்தடத்தை இவங்க அடைச்சிட்டாங்க. அதனால் எக்கனாமிஸ்ட்லாம் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது தான் நம்ம அடுத்தபடியாக நம்ம அதை பார்க்க போகிறோம். இந்த ஆக்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்றத நாம் வரப்போகிற கண்டினியூயான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா அதை? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்ஸ்போர்ட் எக்கனாமிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஸ்டடீஸில் இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகும் இதனால், ஆயில் ப்ரைஸால். அதனால் ரேட் கட் இனி வருமா வராதான்னு டவுட்டாக தான் இருக்குது. வரும், ஆனால் வராதுன்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு தலையெழுத்து. அதே மாதிரி இதை ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக மாற்றுறது எதுனா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்ற வழித்தடத்தை ஈரான் மூடிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு US டாலர்ஸுக்கு நிறைய பிரச்சனை வந்துடும். ஏன்னா ஆயில் பர் பேலர் $150 கிட்டத்தட்ட போயிடும். அதனால் எக்கனாமிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வார்னிங் கொடுக்குறாங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற தகவல்.